ராலி ஃபார்வர்ட், ராலி ஃபார்வர்ட். ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்க லப்பர் பந்து படத்தோடைய மூவி ரிவ்யூ. மூவி ரிவ்யூன்றது வந்து படம் வந்ததுன்னே ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ளே நெக்ஸ்ட் டேயில் வரக்கூடிய ரிவ்யூ மாதிரி இந்த ரிவ்யூ இருக்க போகிறது கிடையாது. இது வந்து ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூவாக இருக்க போகுது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த படத்தில் இருக்கிற விஷயங்களை 5 செக்மெண்ட்டாக பிரித்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்த படம் என்ன மாதிரியான கருத்துக்களை எந்த மாதிரியான விஷயத்தை ஹைலைட் பண்ணி சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செக்மெண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய கேஸ்ட், யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க. தேர்ட் செக்மெண்ட் வந்து இந்த படத்தோடைய பாசிட்டிவ். ஃபோர்த் வந்து இந்த படத்தில் இருக்க நெகட்டிவ். ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் இந்த மூவி அண்ட் ஸ்கிரிப்டாக இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறத 5 செக்மெண்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், இந்த படம் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது, இந்த படத்துக்குள்ளே இருக்க கருத்துக்கள் என்ன பார்ப்போமா? லெட்ஸ் கோ. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி லப்பர் பந்து அப்படின்னும் போது நம்ம எல்லாருமே ஒரு விதமாக கெஸ் பண்ணியிருப்போம், இது வந்து ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்டமான படம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கிரிக்கெட் மட்டுமே இருக்கிற படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கிரிக்கெட் இருக்குது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு லவ்வர்ஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு மாமியார் ஒரு மருமகளுக்குள்ளே இருக்க அழகான ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு அம்மா பொண்ணுக்குள்ளே இருக்கிற டைலாக்ஸ் இருக்குது, ஒரு அப்பா பொண்ணுக்குள்ளே இருக்கிற கனெக்ட் இருக்குது, அண்டு ஒரு ஃப்ரெண்டை ஒரு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காத ஒரு பாண்டிங் இருக்குல்ல, அதை பற்றியுமே பேசியிருக்காங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பற்றி பேசியிருக்காங்க. ஈகோ ஆஃப் 2 பெரிய ஸ்போர்ட்ஸ்மென்ஸோட ஆங்கிள்ஸையும் காமிச்சிருக்காங்க. சில இடங்களில் வந்து ஜாதி ரிலேட்டடான பாயிண்ட், இவ்வளோ விஷயங்களையும் சேர்த்து ஒரே படத்தில் பேசியிருக்காங்க. அந்த படம் தான் நம்ம லப்பர் பந்து படம். ஃபர்ஸ்ட், கிரிக்கெட்டை பற்றி எப்படின்னா, படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 டோர்னமெண்ட் நடக்கும். டோர்னமெண்ட்னா எக்ஸாக்டாக அந்த ஊர் சைடில் நடக்கிற டோர்னமெண்ட் மாதிரி. அந்த ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், அந்த ஆடியன்ஸாக இருக்கட்டும், அதில் வர அம்பையராக இருக்கட்டும், அந்த டீம் மெம்பர்ஸ், அவங்க அடிக்கிற ஜெர்சி, இது எல்லாமே வந்து ஊர் சைடில் பார்க்கும்போது அங்கே ஒரு டோர்னமெண்ட் நடந்ததுன்னா அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த ஆம்பியன்ஸை அப்படியே எடுத்து அப்படியே யதார்த்தமாக அப்படியே காமிச்சிருக்காங்க. அதில் எதுவுமே ஓவர் டூ பண்ணல, சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதாவது எங்கள் ஊரில் இப்படி தானே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே கனெக்ட் பண்ணி போடல. அந்த மாதிரி கிரிக்கெட்டை வந்து அவ்வளோ ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு சரியான ஒரு மேட்ரு பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து சச்சின், தோனி, கங்குலி, சேவாக், விராட் கோலி எல்லாரும் பற்றியும் பேசிட்டாங்க. கிரிக்கெட் ஆங்கிளில் பாய்ஸ் மட்டும் கிரிக்கெட் ஆடுறது இல்லை, கேர்ள்ஸுமே கிரிக்கெட் ஆடலாம் அப்படிங்கிற மேட்ரையுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு சில டைலாக்ஸ்லாம் இருக்குது, பட்டைய கலப்பி இருக்கும். ஸோ இது வந்து கிரிக்கெட் ரிலேட்டடான பாயிண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ரிலேட்டடான பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ்னு வரும்போது ஒரு அப்பா பொண்ணுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப், ஒரு அம்மா பையனுக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன்ஸ், ஒரு மருமகள் மாமியார் அவங்க 2 பேருக்குள்ள இருக்க கான்வர்சேஷன், அதுக்கப்புறம் வந்து ஒரு லவ்வர்ஸ்குள்ள இருக்க கான்வர்சேஷன். இது வந்து ஃபேமிலி ரிலேட்டட் பாயிண்ட்ஸாக வரக்கூடிய இடங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்டை எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன்டா, அவனை நீ எவ்வளோ பெரிய பிளேயராக வேணாரு, ஆனால் என் ஃப்ரெண்டு தான்டா பக்கா மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டு பண்ணுவாங்க. அதே 2 பேர் ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேரும் ஒன்றா விளையாடும் பொழுது 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க பாருங்க, வா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட் ரிலேட்டடாக சில டைலாக்ஸ்லாம் வரும். யதார்த்தமான உண்மைகளை டைலாக்ஸில் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து பாலசரவணனை வந்து காளி வெங்கட் கிட்ட சொல்லுவார் சில டைலாக்ஸ்லாம். அப்போ அந்த மாதிரி அந்த ஜாதியை பற்றி பேசுறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. இந்த எல்லா விஷயங்கள் இருக்குல்ல, இந்த எல்லா விஷயங்களுமே அப்படியே கண்டினியூவாக, அதாவது கிரிக்கெட்டை மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துகிட்டு போகாமல் ஒரு 15 மினிட்ஸ் கிரிக்கெட் பார்த்தீங்களா, இங்கே வாங்க ஒரு 15 மினிட்ஸ் ஒரு குட்டி லவ் ஸ்டோரி இருக்குது, அதை பாருங்கள். லவ் ஸ்டோரி பார்த்தீங்களா, நல்லா இருந்ததா, வாங்க இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எப்படி பேசிப்பாங்க, இல்லை 2 ஃப்ரெண்ட்ஸு எப்படி அவங்கள வந்து பேட்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள். பார்த்துட்டிங்களா, வாங்க ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே வாங்க. ஃபேமிலி சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சா, ஓகே ஏந்திரிங்க, வாங்க திருப்பி ஒரு டோர்னமெண்ட் இருக்குது, அந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே போய் கிரிக்கெட்டை பார்ப்போம். இந்த மாதிரி ஆர்க்கு அப்படியே ஒரு பில்டப் இன்டர்வல், அங்கேருந்து திருப்பி ஒரு ட்விஸ்டோட ஒரு பில்டப் எக்ஸ்ட்ரீம் பில்டப் வந்து ஃபைனல்ஸ் வரும்போது, அதாவது செமிஃபைனல்ஸ் டு ஃபைனல்ஸ் ஒரு ஆர்க் ஒரு பில்டப் நடக்கும். அந்த பில்டப் அண்ட் ஃபைனல்ஸில் போகிறது அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிருப்பாங்க, வா அப்படி தான் இருந்தது இந்த படத்தில் நம்மளுக்கு கன்வே பண்ணியிருக்க விஷயங்கள். ஸோ இதோடைய நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ லெட்ஸ் கோ டு தி
செகண்ட் செக்மெண்ட். காட் 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 சிவன் பப்புல எல்லாம் விடப்பட்டாரு சம்பந்தம்.